ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பூண்டு சட்னி தான் பார்க்க போகிறோம். நான் இன்னைக்கு இந்த பூண்டு சட்னியை ரொம்ப ஈஸியான மெத்தடில் பண்ண போகிறேன். வாங்க இந்த பூண்டு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா அது கூட ரெட் சில்லி நான் ஆட் பண்ணுறேன். நான் இன்னைக்கு 3 ரெட் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடுங்க குறைச்சலும் போட்டுக்கோங்க. இப்போ இதை லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாய் லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது கூட பூண்டை ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு பூண்டை தோல் எல்லாத்தையும் உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். இப்போ பூண்டை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டோட கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகணும், பச்சை வாசனை எல்லாம் போகணும். அந்த அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டு ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அது கூட ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா மசியணும், அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா இதை ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது ஒரு மிக்ஸி ஜார்ல நான் ஆட் பண்றேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு தேவைப்பட்டா ஒரு சின்ன துண்டு புளி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் மூடி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நைஸா அரைச்சு எடுத்துக்கணும். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்துறேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு லைட்டா வெடிச்சதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ரெண்டும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்றேன். இப்போ இந்த சட்னி கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த சட்னியை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching.